அனைவருக்கும் ஜெய்பீம் நம புத்தாயா. உலக நாடுகளுடன் நமது இந்தியாவின் பொருளாதாரம் ஓரளவேனும் உறுதியாக இருக்க காரணம் இந்திய ரிசர்வ் வங்கி. இந்தியாவின் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது ஜிடிபி மற்றும் பணவீக்கத்தை கண்காணிப்பது ஆர்பிஐ. ஏப்ரல் 1, 1935 இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது. ஆர்பிஐ தொடங்கவும் 1934 ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக காரணமாக அமைந்தது இந்திய ரூபாய் பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற புத்தகம். பொருளாதாரம் குறித்த அரிய பல ஆலோசனைகளை முன்வைத்த இந்த புத்தகத்தை எழுதியவர் பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். குடியரசு இந்தியாவை கட்டமைத்ததில் முக்கிய நபராக திகழ்ந்த பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள்தான் இந்திய நாட்டு மக்களின் பொருளாதாரத்தையும் உலக நாடுகளுடன் இந்திய நாடு எவ்வகையான பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் என்ற வரையறையை வகுத்து தந்தார். இந்திய கரன்சி மற்றும் நிதிக்கான ராயல் குழுவுக்கு 1925 பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஒரு முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்தார். இந்த பரிந்துரைகள் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த ஆங்கிலேயர்களை ஆச்சரியப்படுத்தியது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் 1949 ரிசர்வ் வங்கி நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. பாபா சாஹிப் வரையறுத்த வரைமுறைகள் சட்டத்திட்டங்கள் அடிப்படையில்தான் இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு ஆர்பிஐ செயல்பட தொடங்கியது. தற்போது மும்பையில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இதனை நிர்வகிப்பது யார், எப்படி இயங்குகிறது? ஒரு கவர்னர், 4 துணை ஆளுநர்கள், 2 நிதி அமைச்சக பிரதிநிதிகள், அரசால் நியமிக்கப்படும் இயக்குநர்கள் 10 பேர், 4 மண்டலங்களின் மூலம் 4 பேர் என 21 இயக்குநர்களை கொண்ட மத்திய வாரியம்தான் ஆர்பிஐயை இயக்குகிறது. அரசிடம் ரூபாய் நோட்டு செல்லும் செல்லாது என்று தீர்மானிப்பது ஆர்பிஐ. ரூபாய் நோட்டுகளை வடிவமைப்பதும் அதனை அச்சிடுவதும் ஆர்பிஐயின் வேலை. புதிய வங்கிகளுக்கான அனுமதியும் அதனை கட்டுப்படுத்துவதும், மக்களுக்கான கடன் வழங்கும் திட்டத்தை வடிவமைப்பதும், அதன் வட்டி விகிதம், KOC ஆகிய விவரங்களை நெறிப்படுத்துவதும், வெளிநாடுகளுடன் வர்த்தகம், அந்நிய செலவாணிகளை ஈட்டுவதல், அது தொடர்பான வரையறைகளை கவனிப்பது ஆர்பிஐயின் வேலை. ஏப்ரல் 1 முட்டாள்களின் தினம் அல்ல, இந்திய நாடு அறிவார்ந்த நாடு என அறிவித்த நாள். இந்த நாளை கொண்டாடுவோம். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை போற்றுவோம். ஜெய்பீம்.